கடந்த 12 நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க. முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா அவர் 2021 தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி எழுதிய கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனருக்கு எழுதிய கடிதத்திலேயே கிட்டத்தட்ட 12,000 பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும். அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப 21 தேர்தலுக்கு முன்பு ஜனவரி 19ஆம் தேதி, அது உங்களுக்கு தெரியும், தேர்தல் அறிக்கையிலையும் துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம், அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். துறை அமைச்சர் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் பேச்சுவார்த்தை நடத்தாம ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. திரு நேரு அவர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான். அது நீங்க முதல்வரை தான் கேட்கணும். ஏன் சேகர்பாபு நீங்க சேகர்பாபு அவர்களே கேட்கணும். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? உங்க துறை அமைச்சர் இதுல பேச்சுவார்த்தை நடத்த நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர், நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடனடியாக பணிக்கு திரும்பணும், இது முக்கியமான பகுதி, உங்களுக்கு எல்லா அந்த பண பகுதி எல்லாமே அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நீங்க அரசாங்கம் அறிக்கை இன்றைக்கு தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை, அந்த 2000 பேர் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அவரெல்லாம் சொல்லுவாரு 19/1 அவரு தேர்தல் அறிக்கை 285 உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் தகவலை எல்லாருமே இருக்கு. இது உங்களுக்கு வந்திருக்கும் 19/1/2021. அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது என்னென்னலாம் சொன்னாரோ முதல் நாளான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. இந்த ஆட்சி வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சுதந்திர தினம் எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.